வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். வெற்றி என்றால் என்ன? நம்மில் பலர் ஜெயிப்பது மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி என்று நம்புகிறோம். அந்த வெற்றி பயணத்தில் நம்முடன் இருப்பவர்கள் தோல்வி அடைகிறார்கள் என்று நாம் கவலை கொள்வது இல்லை. ஆனால் உண்மையான வெற்றி என்பது நம்முடன் இருப்பவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நம்முடன் வெற்றி பெறச் செய்வதே ஆகும். இதை ஒட்டி ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் ஓட்டப்பந்தய போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை பார்க்க அந்த ஊர் மக்கள் மற்றும் அந்த ஊரின் வயதான அறிஞர் ஒருவரும் கலந்து கொண்டனர். முதல் போட்டி ஆரம்பித்தது. இதில் முகிலனும் வேறு 2 போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர். போட்டி ஆரம்பித்து முடியும் போது முகிலன் முதல் இடத்தில் வெற்றி பெற்றிருந்தான். ஊர் மக்கள் அனைவரும் முகிலனின் வெற்றியை பெரிய ஆரவாரத்துடன் கொண்டாடினர், அவனை வாழ்த்தினர். ஆனால் அந்த அறிஞர் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த போட்டியில் முகிலனுக்கு வேறு 2 போட்டியாளர்களுக்கும் போட்டி நடந்தது. இறுதியில் முகிலன்தான் வென்றான். முகிலனுக்கு பெரிய பெரிய வாழ்த்து மழை பொழிந்தது. ஊர் மக்களிடம் இருந்து அவனுக்கு பெரிய கரகோஷங்கள் எழுப்பப்பட்டது. இப்பொழுது அந்த அறிஞர் அவனை பாராட்டவில்லை. 3வது போட்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த அறிஞர் முகிலனுடன் ஒரு வயதான பெண்ணையும் ஒரு பார்வையற்றவரையும் போட்டியாளர்களாக அறிவித்தார். போட்டி ஆரம்பித்தது. முகிலன் அவனுடன் இருந்தவர்களை பற்றி பெரிதாக கவலை கொள்ளாமல் இந்த முறையும் முதலிடம் பிடித்தான். ஆனால் அந்த வயதான பெண்மணியும் பார்வையற்றவரும் நின்ற இடத்திலேயே இருந்தனர். இப்பொழுது அங்கு கூடி இருந்த ஊர் மக்கள் யாரும் அவனை வாழ்த்தவில்லை, கரகோஷங்கள் எழுப்பவில்லை. இதை கண்ட முகிலன் அந்த அறிஞரிடம் சென்று, மக்கள் ஏன் தன்னை வாழ்த்தவும் இல்லை, கரகோஷங்கள் எழுப்பவும் இல்லை என்று கேட்டான். அதற்கு பெரியவர், நான் சொல்வதை செய் என்று கூறினார். அறிஞர் முகிலனிடம், அங்கே நிற்கும் அவர்கள் இருவரையும் சேர்த்து கொண்டு நீ ஜெயிக்க வேண்டும் என்று கூறினார். முகிலனும் அவர் சொன்னது போல் அந்த பார்வையற்றவருடைய கையையும் அந்த வயதான பெண்மணியின் கையையும் பிடித்து கொண்டு மூவருமாய் சேர்ந்து போட்டியை முடித்தார்கள். இந்த தருணத்தில் மக்களின் வாழ்த்தும் ஆரவாரமும் முன்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்ததை முகிலனும் அறிஞரும் கண்டார்கள். அப்பொழுது அந்த அறிஞர் முகிலனை பார்த்து கூறியது, இந்த உலகில் வெற்றி மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. இதை தாண்டி மனிதநேயமும் அறமும் தான் இந்த உலகில் நிலைத்து நிற்கிறது. நன்றி.